Pongalo Pongal, the Chennai Silks in Happy Pongal. Let the celebrations begin. என் கதையை முடிச்சுக்க போறேன். டீசலை ஊற்றிக்கொண்ட கண்டக்டர். வீதியை கிளப்பும் கோவை போராட்டம். அதிர்ச்சியில் உறைந்த அதிகாரிகள். புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 8ஆம் தேதி முதல் போக்குவரத்து தொழிலாளர்கள் திடீர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக அரசு தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை அடுத்து 23 போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர்களும் ஒன்று சேர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்தனர். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே இருக்கும் நிலையில் போக்குவரத்து ஊழியர்களின் இந்த திடீர் போராட்டம் பெரும் சலசலப்பை உண்டு செய்திருக்கிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த போக்குவரத்து துறை நிர்வாகம் 2 முறை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. ஆனால் 2 முறையும் எந்த ஒரு சுமூக உடன்பாடும் ஏற்படவில்லை. ஆனாலும் தொடர்ந்து போராட்டம் நடந்து வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வழக்கமான எண்ணிக்கையில் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. பெரும்பாலான ஊர்களில் பேருந்து நிலையங்கள் மிகவும் வெறிச்சோடிய நிலையில் காட்சியளித்துள்ளது. முக்கியமாக திருநெல்வேலி, மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பேருந்து சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சென்னையில் பல இடங்களில் பேருந்துகள் வழக்கம் போலவே இயக்கப்படுகிறது. தென் மாவட்டத்தை போன்று இங்கு கடுமையாக போராட்டம் நடக்கவில்லை. சில பணிமனைகளில் பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர்கள் மீது தாக்குதல் நடக்கக்கூடும் என்பதால் போலீஸ் பாதுகாப்புடன் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் சில இடங்களில் தற்காலிக ஓட்டுநர்களை வைத்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. சென்னை நகரை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் ஒரு சில பேருந்துகளை தவிர மற்ற பேருந்துகள் வழக்கம் போலவே இயங்குகிறது. இந்த நிலையில் கோவை மாவட்டம் சூலூர் அரசு போக்குவரத்து கழகத்தில் போக்குவரத்து சங்கங்களின் போராட்டம் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்திலும் மற்ற மாவட்டங்களைப் போலவே சிலர் மட்டுமே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிலர் பேருந்துகளை தொடர்ந்து இயக்கி வந்தனர். இதனால் கடுப்பான போராட்டக்காரர்கள் தங்களது போராட்டத்தை மதிக்காமல் இப்படி பண்ணலாமா என கூறி வாக்குவாதம் செய்துள்ளனர். அப்போது பேருந்துகளை இயக்கியவர்களை தொடர்ந்து தகாத வார்த்தைகளால் திட்டுவது போன்ற சம்பவங்களும் நடந்துள்ளது. இந்த நிலையில் தேனியைச் சேர்ந்த நடத்துனர் பிரதீப் என்பவர் வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு புறப்பட்டுள்ளார். ஆனால் ஆட்கள் இல்லாத காரணத்தால் அவரை மறுபடியும் பணி செய்யும்படி போக்குவரத்து அதிகாரிகள் முறையிட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் தனக்கு மிகுந்த உடல் சோர்வு இருப்பதாக அவர் அதிகாரிகளிடத்தில் எடுத்து கூறியும் யாரும் கண்டுகொள்ளவில்லை. இதனால் கடுமையான மன உளைச்சலில் இருந்த அவர் பணிமனையில் இருந்த டீசலை தன் மீது ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியில் உறைந்த தொழிலாளர்கள் ஓடி வந்து அவரை தடுத்து மீட்டுள்ளனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பான சூழல் உருவாகியுள்ளது. இதற்கிடையில் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சூலூர் போலீசார் பிரதீப்பை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அதன் பின்னர் நடத்துனர் பிரதீப் தற்கொலைக்கு ஏன் முயற்சித்தார் என்ற கோணத்தில் விசாரணை செய்துள்ளனர். விசாரணையில் ஆட்கள் பற்றாக்குறையின் காரணத்தால் பிரதீப்பை தொடர்ந்து வேலை செய்யும்படி அதிகாரிகள் நிர்பந்தம் செய்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் மனமுடைந்த பிரதீப் தற்கொலைக்கு முயன்றதாக தெரிகிறது. இது ஒருபுறம் இருக்க, பிரதீப் இவ்வாறு தற்கொலைக்கு முயன்றதால் ஏற்கனவே போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த போக்குவரத்து ஊழியர்கள் மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அவர்களிடம் சென்று போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இதில் லேசான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பேருந்து பணிமனை முன்பாக ஏராளமான அதிவிரைவு படை போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பணிச்சுமை காரணமாக பேருந்து நடத்துனர் ஒருவர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.